மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமையும் கனத்தையும் மாட்சிமையும் வல்லமையும் செலுத்துகிறேன். இந்த வல்லமை நிறைந்த நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டிருக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக வைக்கிறவருடைய கற்பனையானது உபாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பானவர்களே, இது இந்த இடத்துல தேவனுடைய பிரதான கற்பனை, the greatest commandment in the Bible is to love our God. That means giving full attention. முழு கவனத்தையும் தேவன் பேர்ல செலுத்தி நாம் எதை செய்தாலும் அவர் பேரில் உள்ள பிரியத்திலே செய்யும்படியா, அவரை நேசித்து செய்யும்படியாக இந்த இடத்துல ஒரு இளம் சமுதாயத்திற்கு கீழ்ப்படியாமல் பிரியமானே அழிந்து போன பெற்றோர்களுக்கு நடுவிலே இப்பொழுது ஒரு இளம் சமுதாயத்துக்கு முன்னால மோசே இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். முறுமுறுப்பு, கசப்பு, வைராக்கியம், தேவனுடைய வார்த்தைகளை சந்தேகப்படுகிற சந்தேகங்கள், இவையெல்லாம் என்ன செய்தது என்றால் உலகத்தின் மேல் உள்ள ஆசை, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை, நல்ல உணவு வேணும், நல்ல உடை வேணும், பிரியமல்ல இத நிமித்தமாக, இது கிடைக்காதது நிமித்தமாக தேவன் பேர்ல அவர்களுக்கு இருந்த அன்பு, பய, பக்தி எல்லாம் போய்விட்டது. தலைவன் மேல் கோபமும் எரிச்சலும் வந்தது. அதனால் அந்த சந்ததி அப்படி அழிஞ்சிச்சு. ஆனா அந்த இளம் சமுதாயத்துக்கு மோசே சொல்றார், நீ உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு கூட அன்பு கூறுங்க. ஆமன்பானவர்களே, அப்படி நாம் தேவனை நேசிக்கும் பொழுது தம்மை நேசிக்கிறவர்களுக்கு என்று அவர் ஆயத்தம் பண்ணினதான அந்த நன்மையை கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இதயத்துல தோன்றல, அதை உண்மையாய் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தருவார். அப்படி நாம் அவரை நேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமாண்டவரே, எங்களுக்கு முன்பதாக கீழ்ப்படியாமையினால் விழுந்து போனவர்கள் எல்லோரும் அவர்கள் விழுந்து போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் விழவில்லை, ஆனால் விழுகிறோம் என்று தெரியாமல் விழுந்தார்கள். அப்படி விழுந்தவர்கள் எல்லாம் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களை எங்களுக்கு திஷ்டாந்தங்களாய், எக்ஸாம்பிளா கர்த்தர் வைத்ததற்காக நன்றி. நாங்கள் அப்படியாய் உம்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒவ்வொரு மக்களும் உம்மை நேசிக்க கர்த்தர் அவர்களுக்கு உணர்வையும் கிருபையும் தாரும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருங்கள். Have a blessed day. Amen.